ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரங்களுக்கு. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஜனவரி மாதத்தில் 28ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களால் பயங்கரமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கடக ராசிக்காரங்க இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த சம்பவங்களை சரி செய்கிற மாதிரி பலன் பெறுற மாதிரி நடந்துக்குங்க. அதே போல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான உங்கள் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கிரகங்களால் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நடக்கிறது விதினாலன்னு. விதியெல்லாம் கிடையாது, கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன் வருதுன்னா அதற்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு அதிர்ஷ்டமாக அமைஞ்சா அதிர்ஷ்டமான பலனும், கிரகங்கள் நமக்கு ஆபத்தாக அமைஞ்சா ஆபத்தான பலனும் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே அதனாலேயே நமக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இப்போ ஜனவரியில் 28க்கு பிறகு பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது என்பது கிரக ரீதியாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து கடக ராசினர் உங்களுக்கு கிரகணால பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு பரிகாரத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பலனை பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்நாளில் நற்பலன்களை பெறுவதற்கு இந்த பரிகாரங்கள் இந்த டைம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடக ராசிக்குரிய நவக்கிரக நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். எனவே கடக ராசினர் உங்கள் ராசிக்குரிய திங்கட்கிழமையில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரகதோஷங்களாக இருந்தாலும் அந்த கிரகதோஷங்கள் கர்மதோஷங்கள் போன்றவற்றை நீங்கும். அப்புறம் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றக்கூடிய பூரண சந்திரனை தரிசனம் செய்து வருவது உங்கள் மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கடக ராசிக்காரங்க மறக்காமல் வாழ்க்கைக்காக செய்திடுங்க. சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்கு காரணமாக விளங்குகிறார். அதாவது ஒரு மனிதனின் தாயாருக்கு காரணமாக விளங்குகிறார். எனவே கடக ராசிக்காரங்க தினந்தோறும் உங்கள் தாயாரை வணங்கி அவர்களுடைய ஆசிகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கும். மாதம் ஒரு முறை கோவில்கள் மற்றும் துறவிகள் ஏழைகள் ஆகியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அரிசியை வாங்கி தானமாக அளிக்கணும். அது உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய எத்தகைய துர்துஷ்டங்களையும் போக்கும். இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கு. அதனால் இதை கண்டிப்பாக செய்திடுங்க. அப்புறம் கோடை காலங்களில் மக்களுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்து தண்ணீரை கொடுங்க. அப்புறம் விலங்குகளுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டி அமைப்பது சிறப்பு. அப்புறம் கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொரியை இரையாக அளித்து வாருங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இதை எல்லாத்த விட உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் திருமணத்துக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். திருமணத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய கடக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரத்தில் துர்கை அம்மன் சன்னிதானத்துக்கு போய் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் தீபம் ஏற்றி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து செவ்வரளி மலரை சூத்தி அம்பாளை வழிபாடு செய்யணும். செவ்வரளி மலரை சாத்தி அம்பாளை வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயமாக திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கோ. எவ்வளோ பெரிய கிரக தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்களை அடித்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறது உறுதியாகும். ஸோ திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய கடக ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. திருமணத்தில் நிறைய தடை வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று போனால் ஒன்று வருது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா
நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால கடக ராசிக்காரங்க உடனடியாக இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்ல போகிற இவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாவதற்கு பரிகாரத்தை பார்த்தீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 28க்கு பிறகு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுப்பறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் சிரமம் எடுத்தாதான் மிக சிறப்பாக எல்லாமே நடந்தேறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எடுக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். ஆனால் பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும். ஒப்பந்தங்கள் கூட நல்ல முறையில் வரவு இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாம நிதானமாக பாடங்கள் படிப்பது நல்லது. சக மாணவர்கள் வகையில் அனுகூலமானது உண்டாகும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் பூஷம்ல பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி 28க்கு பிறகு மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமையானது சேரும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்குவன்மையால் கூட பல நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை ஒரு பக்கம் அதிகரிக்கும். மன ரீதியாக பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். பொறுப்புகள் மெயினாக கூடும். திறமையானது வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டு சேர்வாங்க. மேலிடத்தில் நெருக்கமானது அதிகரிக்கும். மேலிடத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டணும். அந்த மாதிரி காட்டினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பூசமில் பிறந்த கடகராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஜனவரி 28லிருந்து நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகமானது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து மனப்பான்மையோடு நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வது சக்சஸ் ஆகும். தேவையான வசதி வாய்ப்புகள் சேரும். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அதனால நிதானங்கிறது தேவை. சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகுனீங்கன்னா காரிய அனுகூலமானது உங்களுக்கு அடைவீங்க. குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டீங்கன்னா எல்லாவற்றையும் சமாளிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட மனவிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளிடம் கூட கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. அப்போதான் வாகன வசதி உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூரத்தாள்கள் எல்லாமே நல்லவையாக இருக்கும். அதனால எதிலும் நிதானம் தேவை. ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். ஆக மொத்தம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டைம் செயல்படணும். நீங்கள் தலைமை தாங்குவதில் அப்போதான் வல்லவர்களாக மாறுவீங்க. இந்த டைம் கோபம் வேகம் இது ரெண்டுமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது ஒரு வகையில் நன்மை தரும். அதை ஃபாலோ பண்ணுங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். அதனால் அதை பண்ணுங்க. வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலுமே திருப்தி இல்லாத மனநிலை கூட இருக்கும். பயணம் மூலம் நிறைய சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மை தரும். அதனால் அதெல்லாம் தாராளமாக வைத்து கொள்ளுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வரும்போது எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு வருங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. புது வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
ஆக மொத்தம் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.